தவறான சிகிச்சையினால காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த இந்த பொண்ணோட உசிரே போயிருச்சு. கோவை மாவட்டம் அன்னூர் பக்கத்துல உள்ள இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த பொண்ணு தான் 19 வயசாகிற இந்த ஹரிணி. இந்த பொண்ணுக்கு 13 வயசுல இருந்தே மூச்சு திணறல் பிரச்சனை இருந்துட்டு வந்திருக்கு. அதனால அடிக்கடி ஹாஸ்பிட்டல்லையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு மூக்குல ரத்தம் வந்ததுனால ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க உள்ள டாக்டர் பல செக்அப்லாம் எடுத்து பார்த்துட்டு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணு காலேஜ் 3rd இயர் படிச்சுட்டு வந்ததுனால எக்ஸாம் இருந்திருக்கு. அதனால எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஆபரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப ரீசெண்டா 18ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு மூக்குல வலி ஏற்பட்டிருக்கு. அதனால அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க டாக்டர் உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி 22ஆம் தேதி ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஆபரேஷன் பண்ணி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணோட ஹார்ட் பீட் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாததுனால வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணை மாத்திருக்காங்க. அங்க அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்த டாக்டர் அவங்க ஏற்கனவே இறந்துட்டதா சொல்லிட்டாரு. எந்த ஒரு வசதியுமே இல்லாம ஆபரேஷன் பண்ணி அநியாயமா என் மகளை கொன்னுட்டீங்களேன்னு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் உறவினர்கள்லாம் சேர்ந்து இப்ப போராட்டம் பண்ணிட்டு வராங்க.